பயமா வேற இருக்கே. அந்த பாட்டி வேற இன்னைக்கு உங்க 2 பேத்துக்கு ஒரு முடிவு கட்டுறேன்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு தெரிஞ்சா ஒரு பக்கம் சந்தோஷமாவும் இருக்கு, தெரிஞ்சு நம்ம தனலட்சுமி வெறுத்துட்டாங்கன்னா அவங்க அப்பா அம்மா, அது வேற ஒரு பக்கம் பயமா இருக்கு. இத்தனை வருஷம் காப்பாத்தின அத்தனை மரியாதையும் மொத்தமா போகுதுன்னு நினைக்கும் போது அவ்வளோ வேதனையா இருக்கு. கடவுளே, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனா தனலட்சுமிக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது. எந்த கஷ்டமா இருந்தாலும் எனக்கு கொடு. அவளுக்கு நான் தானே தாலி கட்டினேன். எதுவா இருந்தாலும் எனக்கு கொடு. அவளை தண்டிச்சிடாதப்பா. என்ன இவன் இப்படி போறான் அப்படி வாரான், குட்டி போட்ட போன கணக்கா இப்படி போறான் இப்படி வாரான். என்ன வெளியவே நின்னு பாத்துக்கிட்டு இருக்கான்? என்னம்மா என்னன்னு கேட்டா எதுக்கு அப்படி எரிஞ்சு கடிக்கிற? யாரு கடிச்சா? இருக்கிற டென்ஷன் பத்தாதுன்னு நீ வேற. ஆமாப்பா, ஆமா. உனக்கு என்கிட்ட பேசினாதான் டென்ஷன் வரும், பிபி வரும், எல்லா பிரஷரும் வரும். நான் பெத்தேன்ல, எனக்கு இது வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். ஏதோ பிரச்சனையில இருக்க போல இருக்கு. என்ன இதுன்னு கேட்கலான்னு பார்த்தா ஓவரா பண்ற. பிரச்சனையே நீதாமா, தயவு செஞ்சு போமா அங்கிட்டு. ஆமாண்டா, உன்னை 10 மாசம் சுமந்து இம்புட்டு தூரம் பெத்து வளர்த்தேல, உனக்கு நான் தான் பிரச்சனை. அப்பயே புள்ளையே வேணான்னு இருந்திருக்கணும். புருஷன் தான் சரியில்லை, பிறந்த பிள்ளையாவது நம்ம பேச்சை கேட்டு நமக்கானதா இருக்கும்னு நினைச்சேன்ல. என் புத்தியை நான் செருப்பாலேயே அடிச்சுக்கணும். ஐயோ அம்மா, நானே முதல்ல தலை வலியில இருக்கேம்மா, ஏகப்பட்ட ப்ரெஷர்ல இருக்கேம்மா. நீ வேறம்மா, தயவு செஞ்சு போமா. உன் காலில் கூட விழுகிறேன். நான் பல வலியில இருக்கேன், போ. எப்பா சாமி, உன் பேச்சுக்கு வந்தது என் தப்புதாயா, என் தப்புதான். போறேன். அன்னைக்கே சாவும்போது விட்டு தொலையாம காப்பாத்தி தொலைஞ்சிட்டாங்க. இல்லைன்னா இந்த கன்றாவியெல்லாம் பார்த்து தொலையணுன்ற அவசியமே இல்லை. போய் சேர்ந்துருப்பேன் நிம்மதியா. எங்க விடுறானுங்க நம்மள? சாவும் விட மாட்டேங்கிறானுங்க, வாழவும் நிம்மதியா விட மாட்டேங்கிறானுங்க. எதுக்கு தான் இந்த கடவுள் என்னை இங்க படைச்சு இவ்வளவு தூரம் பாடுபட வைக்கிறான்னு தெரியல. நீங்க மத்தியெல்லாம் உயிரோட இருக்கிறதுக்கு போய் செத்துறணும். செத்ததுக்கு அப்புறம் தான் யாருமே என்னன்னு தெரியும். இப்ப வரைக்கும் என்னைய பார்த்தா பிரச்சனை மாதிரி தான் தெரியும். ஷோ ஆண்டவனே. ஐயோ கடவுளே, இப்ப என்ன ஆக போகுது, ஏதாக போகுதுன்னு ஒண்ணுமே புரியல. அப்பா அம்மாவும் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? ரொம்ப கேவலமா நினைச்சிட்டா என்ன பண்றது? நாங்க இருக்கும்போது உனக்கு என்னடி கல்யாணத்துல அவ்வளவு அவசரம்னு கேட்டுட்டா நான் என்ன பண்ணுவேன்? அப்பா இப்பதான் திரும்பி இருக்காரு. அவர் மனசை நல்லா மாத்திரலான்னு பார்த்தா அதுக்குள்ள கல்யாண பேச்சை எடுத்து அது இவ்வளவு தூரம் வந்துருச்சு. அதுக்கு மேலையும் விட்டா கல்யாணத்துல வேற ஒருத்தர் என் கழுத்துல தாலி கட்டுறது என்னால சத்தியமா ஏத்துக்க முடியாது. இப்ப தெரியாதது ஒரு பக்கம் நல்ல விஷயம் தான். ஆனா தெரிஞ்சா அப்பா அம்மாவை என்ன வெறுத்துட்டா என்ன பண்றது? ஐயோ ஆண்டவனே, அப்பா இதுதான் சாக்குன்னு குடும்பத்தையே பிரிச்சிருமே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? கண்ணாடி நிழல் கூட ஏன் பாரமாச்சு? நான் என்ன கல்லா மண்ணா, உயிர்தானடா. மற்ற நாளெல்லாம் பாரு, எங்கேயாவது போனா நேரங்களமா வீட்டுக்கு வருவானுங்க. முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு நினைக்கும் போது தான் எங்கிட்டு போய் தான் தொலைவாங்கன்னு தெரியல. என் வயிற்றுச்சலை கொட்டிக்கணும்னு ஐயோ படபட படபடான்னு வருதே. சீக்கிரம் என் மருமக்காரி முகத்துல கறிய பூசி என் பையனை மறுபடியும் என் முந்தனையில முடிச்சு வைக்கிறேன். சிறுக்கி மவளை, என்னென்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இழிச்சவன் என் பையனோடனே அவன் தலையில மிளகா அரைக்கலான்னு பாக்குறியா? இவளோட லட்சணத்துக்கு என் பையன் அங்க இங்கன்னு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு இவளுக்கு நகை எடுத்து போறான. நகை வாங்கடி வாங்க, இன்னைக்கு இருக்குது. என் பையனை நான் எப்படியெல்லாம் வளர்த்தேன், எனக்கு 15 கொடுக்க விடாம பண்ணி என் பையனை அவளுக்கு சுயரூபத்துல வச்சுக்கிட்டாளுகள்ல. இன்னைக்கு இருக்குடி இருக்கு. நான் யாருன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த காதல் துன்பம் நீ சொல்லடா. ஏங்க, ஏதோ பிரச்சனை, யார் குடும்பத்துலதான் பிரச்சனை இல்லாம இருக்குது? இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஏன் எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொன்னா நாங்கள வர மாட்டோமா? ஏதோ ஒரு 3வது மனுஷங்க சொல்லி நாங்க இங்க வரதா இருக்குது. இல்ல மச்சான், உங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு இல்ல, உமாதான் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டா. அவளுக்கு எங்க மேல கோவம் இருக்குதுங்க. அதுக்குன்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்துல எல்லாம் கூட சொல்லாம இருக்க முடியுமா? இன்னதுக்கும் இன்னொருத்தவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி உங்க அத்தைக்கு உடம்பு முடியலையாமா, நைட்டோட ராத்திரியா ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறாங்கன்னு. எங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லல. ஏன் அந்த அளவுக்கு நாங்க என்ன விரோதி ஆயிட்டோமா? அந்த அளவுக்கு நீங்க சாப்பிட சொத்துல என்ன நஞ்ச கலந்து விட்டோமா? சொல்லுங்க பாப்போம். தம்பி கோவப்படாதீங்கப்பா, கோவப்படாதீங்க. அவனு என்ன பண்ணுவான்? எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு பதட்டத்திலையும் பயத்திலையும் இருந்திருக்காங்க.
இல்லத்த 1000 தான் கோவம் தாவும் இருக்கட்டும். நாங்க என்ன வேறயா? நம்மளும் ஒரே சொந்தம் கிடையாதா? நான் என்னதான் இருந்தாலும் பொண்ணை கொடுத்துருக்கோம். நாளைக்கு ஒரு கஷ்டம்னா நாங்க வந்து நிக்க மாட்டோமா? மலையில போனாலும் மச்சான் தயவு தேவைன்னு சொல்லுவாங்க. நாங்க தான் நீங்களா வேணும்னு நினைக்கிறோம். நீங்க எல்லாம் எங்களை வேணாம்னு தான் நினைக்கிறீங்க. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னு எங்களை தூக்கி வீசிட்டா. அவ எத்தனை கஷ்டப்பட்டாலும் நாங்க வந்து கூட நிக்கலையா? இப்ப இப்படி ஒரு கஷ்டத்துக்கு நாங்க வர மாட்டோமா? ஏன் நாங்கெல்லாம் வந்துட்டு காசு கொடுத்து கேட்டா கொடுக்க மாட்டோம் அப்படின்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க, வசதியா இருந்தா நீங்க எல்லாம் கூப்பிடுவீங்க வைப்பீங்க. நான் காசு பணம் இல்லாதவன், அதனால தானே என்ன இப்படி ஒதுக்கி இருக்கீங்க இந்த விஷயத்துல. ஐயோ அப்பா, அந்த மாதிரி எல்லாம் இல்லையா? அம்மா இந்த மாதிரி நேரத்துல நீ பேசக்கூடாதுமா, பொறுமையா இரு. எங்க பொறுமையா இருங்க, ஏன் கோவம்? மனசு வலிக்குது இல்ல? எனக்கு ஒண்ணுன்னா நீங்க இப்படிதான் வராம இருப்பீங்களா? சொல்லுங்க பாப்போம். ஐயோ, இந்த நேரத்துல எதுக்கு மாமியார் கிளவி போன் அடிக்குதுன்னே தெரியலையே. முக்கியமான நேரத்துல தான் போனை நொய்யு அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஹலோ சொல்லுங்க அத்தை, எதுக்கு சும்மா போன் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க? நானும் கட் பண்ணி விட்டுட்டு இருக்கேன்ல. ஏண்டி உன்கிட்ட என்னடி பேச்சு? என் பையன்கிட்ட போன கூடிடி. போன் அடிச்சா அவனும் எடுக்க மாட்டேங்கிறான், நீயும் எடுக்க மாட்டேங்கிறீங்க. என்னை பார்த்தா பைத்தியக்காரி மாதிரி இருக்குதா? உன் முந்தானியில முடிச்சு வச்சிருக்கேன்னு என் பையனை என் கூட பேசக்கூடாதுன்னு பண்ணிட்டு இருக்கேன் நீ. என்ன வார்த்தை பேசிட்டு இருக்கீங்க? நாங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம். ஆத்தி, ஹாஸ்பிட்டல்லையா? என்னடி என் பையனை கொண்டு போட்டீங்களாடி? ஜி வாய் மூடுங்க, என்ன வார்த்தை பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு அறிவு இருக்குதா இல்லையா? செவ்வாய்க்கிழமை நேரத்துல என்ன வார்த்தை பேசுறீங்க? மனுஷியா நீங்களாம்? நான் இங்க வேற ஒருத்தவங்களை பார்க்க வந்திருக்கேன். உமா மாமியாருக்கு உடம்பு சரியில்லைன்னு. அதுக்குள்ள என்ன வார்த்தை பேசுறீங்க? ஓவோ, அவளுக்கு உடம்பு சரியில்லையா? அவன் எப்படி போனா உங்களுக்கு என்னடி? நீங்க முதல்ல கிளம்பி வர வேண்டியதானே வீட்டுக்கு. பாருங்க, நம்ம பொண்ணை கொடுத்துருக்கோம். நம்ம ஒண்ணு வராம இருக்கிறதுக்கு அடுத்தவங்க கிடையாது. காதல கேட்டுட்டு கேட்காத மாதிரி இருக்கிறதுக்கு. அவன செத்தா போயிட்டா உயிரோட தானே இருக்கா? அப்புறம் என்ன, கிளம்பி வந்து தொலைங்க. ஆஸ்பத்திரின்னு பாக்குறேன், வேற ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சுங்க, அப்புறம் அப்படிதான் சொல்லி பேசுற மாதிரி பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன். வைங்க முதல்ல போன. ஏண்டி, சுடுகாட்டுக்கு போறவளை போய் தாங்கிட்டு இருக்காம இங்க வீட்டுக்கு வாங்கடி. தலை போற விஷயம் வீட்டுல ஒண்ணு நடந்திருக்கு. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? எவ்வாறு இப்ப மட்டும் நீங்க வீட்டுக்கு வரலன்னு வையி, இன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா நம்ம மான மரியாதையே போகுது. அது மட்டும் இல்ல, நாளைக்கெல்லாம் தலை வெளிகாட்ட முடியாத அளவுக்கு முக்காடு போட்டுக்கிட்டு தான் சுத்த போறோம் எல்லாரும். வெரசா சீக்கிரம் வாங்க. லூசு மாதிரி பேசுறதா வேலை. போன வைங்க, வரேன். யாரு போன்ல? எல்லாம் உங்க அம்மா தான். லூசு மாதிரி வாழ்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. வாங்கன்னு நம்ம ஒரு முக்கியமான இதுக்கு வந்திருக்கோம்னு கூட புரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனையாமா? மான மரியாதையே போயிடும் அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. வாரேன்னு சொல்லு. எங்களுக்கும் தெரியாது மாப்பிள்ள, நான் ஒன்றும் உங்ககிட்ட வேணும்லாம் கோவப்படல. அத்தை எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி தான், என்னோட இன்னொரு அம்மாவை தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன எப்படி நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, சரிங்களா? உங்களுக்கே தெரியும், என் அம்மாவுக்கும் அத்தைக்கும் ஆதியிலேருந்தே ஆவாதுன்னு. எப்படியோ ஒன்று ஒரு குடும்பத்தில் ஆகிப்போச்சு. இந்த இப்போ கூட பிள்ளைக்கு நிச்சயம் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த நகை நட்டெல்லாம் வாங்கிட்டு இந்த பாத்திரம் மண்டெல்லாம் வாங்கணும் வைக்கணும்னு தான் அலைஞ்சோம். அலையிற நேரத்தில் தான் இப்படின்னு ஃபோனை பிடிச்ச சொன்னோன்னே தான் எனக்கு நகை எடுக்கிற விஷயமும் தோணலை, இதுவும் தோணலை. எடுத்த வரைக்கும் போதும்னு சொல்லிட்டு நகை எடுத்துக்கிட்டு வந்துட்டு உங்களை பார்க்கணும்னு வந்துட்டோம். என்ன மச்சான் சொல்றீங்க? நம்ம தனலட்சுமிக்கு நிச்சயமா? என்ன கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்த்தாச்சா? ஆமா மச்சான், சென்னையில் இருக்காரு. என் தங்கச்சி உங்ககிட்ட சொல்லலையா? எப்படி சொல்லியிருப்பா? அம்மாவும் இந்த அங்கே இருந்துச்சுல, யார்ட்டையும் சொல்லவும் முடியல. இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தாங்க, பூ வச்சுட்டு போயிருக்காங்க. இதான் நிச்சயம், அதெல்லாம் பண்ணணும் வைக்கணும்னு தான். அது அந்த டென்ஷன்ல இருந்தனால தான் இது எல்லாத்தையும் மறந்துட்டேன். சரி, நிச்சயத்துக்கு முந்தின நாள் வந்து உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள இப்படி ஆகிப்போச்சு. என்னடா இது, இவங்க எப்படி சொல்றாங்க? ஏற்கனவே தனலட்சுமிக்கும் நம்ம அரவிந்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. மச்சான், நம்ம தனலட்சுமிக்கு இதில் விருப்பமா? தனலட்சுமிக்கு விருப்பம் இல்லாமல் இதெல்லாம் பண்ணுவோமா மச்சான்? அதெல்லாம் முழு சம்மதத்தோடு தான் பண்ணிட்டு இருக்கு. என்ன இவங்க எப்படி சொல்கிறாங்க? அம்மா வேற இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்காங்க. இப்போ அம்மா விட்டுட்டும் போய் பேசவும் முடியாது. மச்சான், நிச்சயம் எப்போ? அது இந்த வாரத்தில் தான் மச்சான், ஞாயிற்றுக்கிழமை தானா? சரி மச்சான், அம்மாவை நாளைக்கு காலையில் டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணோன்னையும் நான் வீட்டுக்கு வரேன். ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று பேசணும். என்னங்க? இல்லை மச்சான், அது வந்து நான் அங்கே தான் பேசணும். இது ஹாஸ்பிட்டலு, இங்கே பேசுகிறதுக்கான இது இல்லை. நான் வந்து சொல்கிறேன். சரிங்க மச்சான், அங்கே அம்மா வேறு ஃபோன் அடிச்சிட்ருக்கு, என்ன எதுன்னு தெரியல. நான் போய் பார்க்குறேன். அப்போ உடம்பு பார்த்துக்கோங்க. வீட்டுக்கு வந்தோடனே நான் வரேன், சரிங்களா? சரிங்கப்பா. அம்மா வரேங்கம்மா, உடம்பு பார்த்துக்கோங்க. தம்பி, அம்மாவை பார்த்துக்கோங்கய்யா. ஏதாவது ஒன்றுனா உடனே ஃபோன் அடிங்க. வாரம் எத்தனை மணியா இருந்தாலும் சரி. சரிக்கா. அவன்டா வந்தோனையும் பாரு எம்பிட்டு உரிமையாக பேசுகிறான். நம்ம தான் இவங்களை வேணான்னு வெட்டி விடுறோம். ஆனால் அவங்க நம்ம வேணும்னு தொடர்ந்து வராங்க. என்ன பண்ணுறது? அவளுக்காக இவங்களை ஒதுக்கக்கூடாதுடா தம்பி. நம்ம தான் இவங்களுக்கு துணையாக இருக்கணும். ஆமாம்மா, துணையாக இருந்து தான் ஆகணும். இந்தா நான் மயங்கி விழுந்தோனையும் அலறல் சத்தெல்லாம் கேட்டுச்சு. என் மருமவன் என்னை கட்டி பிடிச்சிட்டு அழுததெல்லாம்
நான் கூட அவளை என்னடா இவ இப்படியே இருக்காளே, நம்ம செத்தா கூட நாளைக்கெல்லாம் கண்ணீர் வடிப்பாளோ என்னவோ தெரியலையேன்னு நினைச்சேன். அவளை என்னை கட்டி பிடிச்சிட்டு அழுவும் போது பரவாயில்ல, நம்ம மருமவளும் நல்லவதான்னு தோணுச்சு. ஷோ இப்போ என்ன பண்ணுறது? நாளைக்கு இதை முதல்ல முடிச்சே ஆகணும். அம்மா பயமா இருக்குதும்மா. என்னம்மா கட்டம் கிட்டன்னு போட்டு என்னென்னமோ பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம தான் பண்ணோன்னு கண்டு கிண்டு பிடிச்சிருவாங்களாம்மா. அடியே அறிவு கெட்டவளே, நீயும் பயந்து என்னையும் பயந்து நீயும் பயமுறுத்தி நீயே காட்டி கொடுத்துறாதடி. எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்னு வாயை மூடிக்கிட்டு நில்லு. அம்மா இன்னைக்கு தாம்மா மதிச்சு என்னையும் ஒரு மனுஷியா உள்ள கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்ட நேரத்துல இப்படியாம்மா வந்து சிக்கணும். ஏண்டி நானே அடி வைத்த புளி கரைக்குதுன்னு இருக்கேன். நீ வேற, நீயாவது மருமவ, நான் இந்த வீட்டுக்கு சம்மந்திடி. நாளை பின்ன நான் தானே தெரிஞ்சதுன்னு வையே, என்னை அப்படியே அடிச்சே துரத்திடுவாங்கடி. அம்மா அம்மா போட்டுக்கிட்டு இருக்காம கம்முனு இருடி. பயமா இருக்குது எனக்கு. ஐயோ உட்காருங்க. ஏம்மா மருமவளே வாமா, உன் வீட்டுக்கார் பக்கத்தில் வந்து உட்காரு. இங்க யாருக்கும் யாரும் புருஷனும் கிடையாது, பொண்டாட்டியும் கிடையாது. பாத்தியாடி உன் மாமியார் இருக்காரிய, இப்ப கூட உன்னைய பக்கத்துல உட்கார விடக்கூடாதுன்னு அண்டை விடாம எப்படி பண்றா பாத்தியா? கெட்டனை பிடிச்சவ இவெல்லாம் வாழ்றதுக்கு பதிலாக போய் எங்கிட்ட சாவலாம். பிள்ளையும் மருமவளையும் சேர விடக்கூடாதுன்னு நினைக்கிறாளே. அம்மா இது பூஜைம்மா, இதில் உங்கள் மருமவ பக்கத்தில் உட்காந்தே ஆகணும், இல்லைன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுமா. இங்க பாருங்க, அதெல்லாம் எல்லாமே பண்ணலாம். இதுலதான் எத்தனையோ பரிகாரம்லாம் இருக்குல்ல. என் பையன் பக்கத்துல இவ உட்கார கூடாது. இங்க பாருங்க, என் புள்ள வயித்துல உங்க பையனோட வாரிசு வளர்ந்துகிட்டு இருக்கு. அது எப்படி வளர்ந்துச்சு? அதுக்கு தான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லி இருக்குது. அதுல மட்டும் என் பையன் இல்லன்னு வரணும். அதுக்கப்புறம் சீவகட்டை எடுத்து சொல்லட்டி உங்க ரெண்டு பத்தி நாட்டிக்கணும். ஆமாண்டி, நாங்க என்ன உன் வீட்டுக்கு பண்ட பாத்திரம் வளர்க்க வந்தாங்களா, இல்ல உன் வீட்டுக்கு வந்துட்டு ஆடு மாடு மேய்க்க வந்தோமா? என்னமோ எங்களை சீவகட்டை எடுத்து அடிப்பேன்ற. நீ அடிக்கிற வரைக்கும் என் கையை பூ பறிச்சுக்கிட்டு இருக்குமா? திருப்பி கொண்டு அடிப்பண்டி. ஏண்டி தப்பு பண்றதெல்லாம் நீங்க, பேசுறதுக்கு என்னையா அரைஞ்சேன்னு வையே. எம்மா என்னம்மா பூஜை பண்ற நேரத்தில் என்னம்மா சண்டை போட்டுக்கிட்டு கிடக்குறீங்க? மறி குழந்தை என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? இங்க நம்ம வீட்டுல யார் செஞ்சிருக்காங்க என்ன ஏதுன்னு அதை பார்க்கணும். நீங்க பாட்டுக்கு சண்டை போட்டுட்டு கிடக்குறீங்க. நான் அப்பயே தலையால அடிச்சுக்கிட்டேன், இவ வேண்டான்னு. எங்க கேட்டீங்க? இப்ப நான் சண்டை போடுறேன்னா இவங்கள மோரக்கட்டையில பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு தான் வருது. பொறுமை புரியுதா? வாமா வந்து உட்காருமா. ஏன்னா ஒருத்தன் செய்வனை செஞ்சானா அவன் நம்ம குடும்பமே அழிஞ்சு போகணும்னு செஞ்சு வச்சிருக்கான். நம்ம குடும்பமே விளங்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். இப்படி அடிச்சுக்கிட்டு கிடக்குறீங்கன்னா அப்போ அவன் செஞ்சு வச்சதுக்கு சரிதானன்ற மாதிரி தானே இருக்குது. கொஞ்சமாவது அறிவை யோசிங்க, வந்து உட்காந்து தொலைங்க. சும்மா சண்டைன்னு முதல்ல இந்த வீட்டிலேருந்து அந்த செய்வனை எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் யார் என்னன்னு கண்டுபிடிக்கணும் நாளைக்கு. அதுக்குள்ளேயே நீங்களே ஆட்டை கட்டிக்கிட்டு இருந்தா எப்படி? வந்து உட்காருங்க. ஏண்டா தலை போற காரியம்னு போன் அடிச்சா நீயே எடுக்க மாட்டேங்கிற, இவ்வளவு எடுக்க மாட்டேங்கிற. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்னை பார்த்தா என்ன பைத்தியக்காரமே இருக்கா? கொஞ்சமாவது உங்களுக்கு மண்டையில ஏதாவது இருக்குதா இல்லையா? அங்க உமாவோட மாமியார் அங்க பொழப்பமா சாவமான்னு இருக்காங்க. அந்த நேரத்துல வாழ்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க. என் வீட்டுக்கு வரமா அப்படியே போறோம். வந்தா பேசுறதுக்கு ஆவாதா? ஆமாங்கடி, என்கிட்ட தான் ஏறிக்கிட்டு வருவீங்க. ஏண்டா குடும்பமே சேர்ந்து உன் முகத்துல கும்மி அடிக்க போறாங்கடா. நீ என்னமோ பார்த்தா அப்படியே வந்து உக்காந்துக்கிட்டு இருக்க. முதல்ல உள்ள வா, நான் விளாவரியா சொல்றேன். குடும்பம் கொஞ்சம் சந்தோஷமா இருந்துடக்கூடாது, அதை கெடுக்கணுன்னே கங்கணம் கட்டிக்கிட்டு இருப்பீங்களோ? நாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவருக்கு? ஏண்டி குடும்பமா சேர்ந்து என் பையனுக்கு என்ன பண்றீங்கன்னு எனக்கு என்ன தெரியாது நினைச்சிட்டியா? மொத்தத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன்டி. நீ என்ன பண்ண, உன் புள்ள என்ன பண்றான்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். டே தம்பி வா, இத்தனை நாளா சொக்கு பொடி போட்டு மயக்கி வச்சிருந்தாளுகள்ல, அந்த மயக்கத்தெல்லாம் இன்னைக்கு நான் தெளிய வைக்கிறேன். வாடா உள்ள வாடா. அடி உனக்காக உங்க அப்பா பார்த்து நகையெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காரு. நான் கூட அதை எடுத்தா அதெல்லாம் என் பிள்ளைக்கு நல்லா இருக்காது, இதுதான் நல்லா இருக்கும்னு ஒவ்வொன்றையும் பார்த்து எடுத்திருக்காரு. எப்படி இருக்குன்னு பாருமா. அடச்சி வாய மூடுடி. என்ன பேசிட்டு இருக்கீங்க? நகை வாங்கிட்டு வந்திருக்கோம், வாய் மூடுன்ற. ஆமாண்டா, இன்னைக்கு நீ என்ன வாய மூட சொல்ற? இங்க என்னென்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சதுன்னு வையி, நீ வாய அடிச்சு போய் நிப்ப. எப்ப பார்த்தாலும் எதையாவது ஒண்ணு சொல்லி எதையாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. ஏன்னா இப்படி பண்றதே எனக்கு சத்தியமா தெரியலமா. உனக்கு இந்த வீட்டுல இருக்க பிடிக்கலன்னு தானே அங்க போனேன். மறுபடியும் அங்க இருந்து சண்டையை போட்டுட்டு இங்க வந்த. இப்ப மறுபடியும் இந்த கலகம் பண்ண பாக்குறியா? எப்ப பார்த்தாலும் கலகம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிற. உனக்கு இதே ஒரு வேலை பொழப்பா? அது ஒன்றும் இல்லைங்க, நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணாததுக்கு எல்லா பெரிய குடும்பத்துலேருந்து எல்லா சம்மந்தமும் பண்ணியிருக்கோம்ல, அதை எப்பட்றா கெடுக்கிறது, எப்பட்றா அதை இது பண்ணுறதுன்ட்டு தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. இதுவே இவங்க பிள்ளைக்கு ஒன்று அமையுதுன்னா நம்ம ரெண்டு பேரும் கடன்பட்டாலும் சரி இவங்க பிள்ளைக்கு நம்ம அதை செய்யணும். இவங்க பிள்ளை நல்ல இடத்துல போய் வாழணும் அப்படின்னு ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்து பண்ணணும். இப்போ நம்ம பிள்ளைக்கு பண்ணுறோம்ல, அதான் வயிற்றுச்சல் பொறுக்க முடியலை.
நான் கூட இத்தனை நாளா உன்னை என்னமோன்னு நினைச்சேம்மா. ஆனா என் பொண்டாட்டி சொல்றதுதான் சரி போல இருக்கு. என் பிள்ளைங்களுக்கு ஒண்ணு பண்றேன்னா மட்டும் ஏன் அப்படி நீ காஞ்சு போய் கிடக்குறேனே தெரியல. உன் பிள்ளைக்கு எல்லாமே செய்ய தானே செஞ்சேன். என்னத்த நீ சேர்த்து வச்சிருந்த? ஒரு வெங்காயமும் கிடையாது. உன் பிள்ளைக்கு நகை நட்டு போடலையா? இல்ல உன் பிள்ளைக்கு 4 பேர் மெச்ச மண்டபத்துல வச்சு கல்யாணம் பண்ணலையா? என்ன பண்ணல? புள்ள பிறந்ததுக்கு நான் செலவு பண்ணலையா? இல்ல காது குத்துக்கு வைக்கலையா? இல்ல வளகாப்புக்கு செலவு பண்ணலையா? மொத்தத்தையும் நான் செலவு பண்ணதானே செஞ்சேன். அப்பெல்லாம் சரி 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 சரின்னு சந்தோஷப்பட்டேன். இன்னைக்கு என் பிள்ளைக்கு ஒண்ணு பண்றேன்னு மட்டும் வயிற்றுச்சல் பிடிச்சி கிடக்குறேன். இன்னைக்குமே நானும் நல்லா இருக்க கூடாது, என் பிள்ளைங்களும் நல்லா இருக்க கூடாது. இப்ப கொஞ்ச நாள் எங்க பேச்ச கேட்டு எங்களுக்காக நீங்க வாழ்றீங்கல்ல, அதுதான் பொறுக்கல. மறுபடியும் பழையபடி நீங்க இருந்தா தான் இவங்களுக்கு பிடிக்கும். அதுதான் போல இருக்கு. நான் கூட என் பொண்டாட்டியும் என் பிள்ளைங்களையும் தான் தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதாம்மா தெரியுது நீ எவ்வளவு கேவலமான ஆளுன்னு. உன்னாலதான் இன்னைக்கு அவங்க வீட்டுல ஒரு உடம்பு சரியில்லாதது கூட கூப்பிடாம ஒதுக்கி வைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீ. இது மட்டுமா, நம்ம சொந்தம் பந்தம் யார் வீட்டுக்குமே நம்மள அண்ட விடாம தானே இருக்காங்க. யாரும் இங்கேயும் வந்துடக்கூடாது, வந்து ஆக்கி போட்டுறக்கூடாது. ஐயோ திங்கிறாங்கன்னு அடிச்சுக்கிட்டு கிடப்பாங்க. இங்க பாரு, உனக்கு இங்க விருப்பம் இருந்தா இரு, இல்லையா உன் புள்ள வீட்டுக்கே நீ கிளம்பு. உன்னையெல்லாம் இங்க வச்சு என்னால மல்லு கட்ட முடியாது. இத்தனை காலம் வரைக்கும் நான் சோறு போட்டேன். எனக்கு பெத்தவளை பார்க்கலன்ற பாவமே வந்தாலும் பரவாயில்ல. இனி எனக்காக நான் எதையுமே வருத்தப்பட போறது இல்ல. சரியா? நீ பொட்டி பொட்டி எடுத்துட்டு கிளம்பு. 4 பேர் மாமியாரை பார்க்கல என்ன அது அப்படின்னு சொல்லி என்னை கேட்டாலும் சரி, என்னை கேவலப்படுத்தினாலும் சரி, அந்த கேவலத்தை கூட அனுபவிச்சுட்டு போயிடலாம் போல இருக்கு. உங்களுக்கெல்லாம் எம்பிட்டு செஞ்சாலும் நன்றின்றதே இருக்குல்ல. உங்க புள்ள வீட்டுலனா போய் பாத்திரம் கழுவுறது என்ன, வீடு வாசல் கூட்டுறது என்ன, அம்புட்டு புழுக்க வேலையும் பார்ப்பாங்க. இங்க வந்தா மருமவை இழிச்ச வாயி இலக்காரணும். ஒரு நாள் ஒரு பாத்திரம் மண்டம் கழுவி இருப்பாங்களா? இல்ல ஒரு நாள் தான் சரி மருமவளே நீ உக்காரு நான் ஏதோ பாக்குறேன்னு ஏதோ செஞ்சிருப்பாங்களா? இல்ல அதெல்லாம் கூட விடுங்க. உடம்பு சரியில்லைனா கூட நம்ம செஞ்சு கொடுத்தாதான் திம்பேன்னு உக்காந்துருப்பாங்க. இல்லையா புள்ள வீட்டில் போய் தின்னுட்டு வந்து படுத்துக்குவாங்க. நம்ம பட்னியா கிடந்தாலும் பரவாயில்லன்னு. இதுக்கப்புறம் உங்க அம்மாவுக்கு என்னால் சோறு போட முடியாதுங்க. என் புள்ள வாழ்க்கையே நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இனிமே என்னால் பண்ண முடியாது. நீங்க கோச்சுக்கிட்டாலும் சரி, கோச்சுக்காம போனாலும் சரி. சொல்லியாச்சுல, நீ பொட்டி பொடிக்க எடு, கிளம்பு. நீ கிளம்பு. என்னப்பா எல்லாம் பேசி முடிச்சாச்சா? இல்ல இன்னும் ஏதாவது இருக்கா? இன்னும் எது இருந்தாலும் அதையும் கொட்டியிருப்பா, கொட்டிரு. ஐயோ என்னது இது? அவங்க வீட்டில் ஒரே சத்தமா கிடக்குது. உண்மையெல்லாம் அந்த பாட்டி சொல்லிருச்சோ? இப்போ என்ன பண்றது? எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இப்போ நம்ம வெளியே போறது? பயமா இருக்குதே ஆண்டவனே. ஐயோ அவசரத்தில் கல்யாணத்தை பண்ணிட்டேன், இப்போ பயமா இருக்கு. என்ன இவன் வெளியவே நின்றுகிட்டு இருக்கான்? ஏதோ சத்தம் கிடக்குது. இவன் என்ன பண்றான்? ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குது. இது வீடா இல்ல வேற ஏதாவதா? மனுஷன் வேலைக்கு போயிட்டு வந்து கொஞ்ச நேரம் தூங்கலாம்னு பார்த்தா நொய்யி நொய்யி நொய்யின்னு எப்படி கத்திக்கிட்டு கிடக்குறீங்க? எல்லார் வீட்லயும் தான் இருக்காங்க மனுஷன் மக்கள், இப்படியா கத்திக்கிட்டு கிடக்குறாங்க? நீ வந்துட்டியா? நீ உன் பேச்சுக்கு கொட்டுடா. இதெல்லாம் குப்பை தட்டியா அள்ளி எல்லாரும் கொட்டுறதுக்கு? எல்லாம் வாங்கிட்டு போய் பாருங்க போங்க. மனுஷனை போட்டு படுத்திக்கிட்டு காலையில இருந்து வெயில கலெக்ஷனுக்கு அலைஞ்சு தெரிஞ்சிட்டு வந்தோன்னு தான் தெரியும் கடுப்பு. நான் தூங்குற நேரத்துல வாழு வாழு வாழுன்னு கத்திக்கிட்டு. அதான்டா, நம்ம யாரும் நிம்மதியா இருக்கக்கூடாது. உனக்கும் நல்ல வேலை கிடைச்சிருச்சு, அக்காவுக்கும் பெரிய இடத்துல இப்ப சம்பந்தம் கிடைச்சிருச்சுல, அதுதான் வயிற்றுச்சல். யாருக்கடி யாருக்கடி வயிற்றுச்சல்? யாருக்கு வயிற்றுச்சல்? நான் சொல்றது மட்டும் கேட்டுச்சேன்னு வை, என் பையன் மொத்த குடும்பத்தையும் அடிச்சு வெளியே துரத்தி போடுவான். அப்பாயி ஏண்டி இன்ன வரைக்கும் அவங்க எல்லாம் என்னை கழுவி ஊற்றும் போது பொத்திக்கிட்டு இருந்த, இப்ப என்னடி சொன்னோன்னே ஒப்பாயின்ட்டு வர? அதுக்கு இன்னைக்கு நேரம் சரியில்லை, அவ்வளோத்தான். டேய் அதனோட மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துட்டு வந்து தூக்கி வெளியே வீசுங்கடா, போகட்டும். ஏண்டி நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் டே மவனே இந்த வீட்டில் நான் இருக்கணுமா இல்லை மூட்டை மூச்சை தூக்கிக்கிட்டு இவளுக்கெல்லாம் வெளியே போகணுமா? நீயே சொல்லு. ஏமா நானே எனக்கு கல்யாண வேலை தலைக்கு மேல கிடக்குது. நான் இதெல்லாம் எனக்கு கேட்கறதுக்கு நேரம் இல்ல. உன் பிரச்சனை உன் பஞ்சாயத்துல நீ வேற எங்கேயோ போய் வச்சுக்க, எங்களை நிம்மதியா இருக்க விடு. அதுதான் எம்மாடி இந்த நகையெல்லாம் எடுத்து உள்ள வை, நான் போய் சமைக்கிறேன், எல்லாம் சாப்பிடுவீங்க. வாய முறி, சொல்றத கேட்கறத விட்டுவிட்டு நொணநாட்டியம் பேசிக்கிட்டு இருக்காளுங்க. என்னம்மா உனக்கு பிரச்சனை? பையே வேணாம் பையே. என்னம்மா அது என்ன வேணாம் வேணான்ற? அது என்னமோ மிரட்டிக்கிட்டு தெரியுது. என்ன ஏண்டி சீமையிலே இல்லாத பிள்ளைய நான் பெத்து வச்சிருக்கேன். ஊர் உலகத்திலே என் புள்ள மாதிரி யாரும் புள்ள பெத்து வளர்க்க முடியாது அப்படி இப்படின்னு பெருமையா பேசிக்கிட்டு தெரிஞ்சியே. உன் புள்ள லட்சணம் என்ன தெரியுமா? என்னடா நடக்குது இங்க? இங்க பாருமா, நீ யார பத்தி வேணாலும் பேசு. நீ என்ன பெத்த பாவத்துக்கு நீ என்ன கூட பேசு, இல்ல 4 அடி கூட அடி. என் புள்ளைய பத்தி மட்டும் பேசாத. அதை நான் என்னைக்குமே பொறுத்துக்க மாட்டேன் சொல்லிட்டேன்.
டே சும்மா லூஸ் மாதிரி பெணாத்திக்கிட்டு இருக்காதடா. நான் புள்ள பெத்தாலும் என் பிள்ளைங்க 2 பேருமே சிங்க குட்டிங்கடா. இந்தா ஒருத்தி போய் அவங்க வீட்டில் வாழ்றது என்ன, நீயும் அப்படித்தான். என் பேச்சை மீறி நீங்க ஒன்றும் பண்ணது கிடையாது இன்ன வரைக்கும். இப்போ இவ வந்துதான் மாயமந்திரம் பண்ணி உன்னை இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா உன் புள்ள என்ன பண்ணி வச்சிருக்கா தெரியுமா? அவ புள்ள என்ன பண்ணி வச்சிருக்கா தெரியுமா? மா ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு சொல்லி இங்க வீட்டுல பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கணும் நீ முடிவு பண்ணிருக்க. கம்முன்னு வாயை வச்சுட்டு இரு. ஆமாண்டா, என் வாயை மூடுறதுலே தான் இருப்பீங்க. முதல்ல சொல்றது கேளு. நான் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்ல போற நீ? இங்க நிக்கிறாளே இவளுக்கு ஊர்ல இல்லாத மாப்பிள்ளைய தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஊரெல்லாம் அலைஞ்சு தெரிஞ்சியே. இந்த ஊமை கட்டான் என்ன வேலை பார்த்துருக்கு தெரியுமா? என்ன வேலை பார்த்துருக்கு தெரியுமா? ஊமை ஊரை கெடுக்கும் ஆமா வீட்டை கெடுக்குன்ற கதையா? ஊமை மாதிரி இருந்துகிட்டு என்ன வேலை பார்த்துருக்கா? என்ன வேலை பார்த்தா என் புள்ள? ஏத்த வீட்டுல இருக்கானே அரவிந்து, அவன் கூட கைய பெண்ணஞ்சுக்கிட்டு நிக்கிறாடா. இவர்மா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத. அவங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டுங்க. ஏதோ கீழே விழுந்துறது இருந்திருக்கும், கீழே எதுவும் பிடிச்சிருப்பான். அதுக்கு என்னமா போய் தப்புன்னு பேசிட்டு இருக்கீங்க? அடியே உனக்கு ஒரு வெங்காயமும் புரியாது. உனக்கு நான் என்னைக்கு சொன்னது உனக்கு தெரிஞ்சிருக்கு இல்ல உனக்கு புரிஞ்சிருக்கு? வீட்டு கிளவி கண்டுபிடிச்சிருச்சு போலயே. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. என்னம்மா சொல்ற? அது ஒண்ணும் இல்லடா, இவளும் அந்த ஏத்த விட்டு பையனும் விரும்பிக்கிட்டு திரியறாங்கடா. விரும்பிக்கிட்டு. தனலட்சுமி என்ன சொல்றாங்க அவங்க? அப்பா அதான் அழுகுறாளே, இப்பயே தெரியலையா உனக்கு? தனலட்சுமி இங்க பாருமா, உண்மையை சொல்லு. இது சொல்றது பொய் தானே? என்னங்க பொய் தானேன்னு? நம்ம பிள்ளைய பத்தி நமக்கு தெரியாதா? நம்ம என்ன அப்படியா வளர்த்துருக்கோம்? சொல்லுமா, வாயை திறந்து சொல்லு. அப்பா அது வந்துப்பா முழுசா நனைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடு எதுக்குடி? வாயை திறந்து சொல்லு. கொழுக்கட்டையா வச்சிருக்கிற? இன்ன வரைக்கும் என்னென்ன பேச்சு பேசுனீங்க, இப்ப கேளுங்க. இவ மேலதான் தப்பு இல்லைன்னா வாயை திறந்து சொல்ல வேண்டியதானே? ஏன் மூடிக்கிட்டு இருக்கா? இங்க பாருமா, சொல்லு. என்னை பேச வைக்காத, சொல்லு. அப்பா அது வந்துப்பா. அது வந்துனா புரிஞ்சு போச்சு. அப்ப அப்பாயி சொல்றது உண்மை. உனக்காக நான் மாப்பிள்ளைய அங்க இங்கன்னு தேடிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ முன்னையே தேடி வச்சிருக்க, அப்படித்தானே? பாத்தியாடா, இப்ப புரியுதா? அவ அழுகும் போதே தெரியல இதெல்லாம் நடந்திருக்குன்னு. பாத்துக்க. ஏண்டி உனக்கும் இதுல சம்மதம் தானே? பாருங்க, வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. உங்களுக்கு தான் வாய் இருக்குன்றதுக்காக எப்படி நான் ஒரு பெத்த பிள்ளைய போயிட்டு விரும்பு ஒருத்தரன்னு சொல்லுவேன்? கொஞ்சமாவது அறிவு வேண்டாமா? டேய் தம்பி, இவளுகெல்லாம் ஒண்ணு சேர்ந்தாப்புல பேசுவாளுகடா. நம்பிடாதடா, நம்பிடாத. இப்ப இப்படி இருக்கவ நாளை பின்ன கல்யாணம் ஏற்பாடு பண்ணோனையும் அவன் கூட ஓடி போயிட்டா என்ன பண்றது? வெட்டொன்னு துண்டொன்னு இன்னைக்கே ஒரு முடிவு பண்ணு. ஏ பொறுக்கி வெளியே வாடா.